ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஜூன் 5, 2024. அறிவியலுடைய சக்தியின் மீது அமைதி சக்தியின் வெற்றியினை நாம் அனுபவம் செய்ய வேண்டும். பல ஆத்மாக்கள் இதனை அனுபவம் செய்கிறார்கள். எங்கே அதிகமான வெயில் இருக்கிறதோ யோகி ஆத்மாக்கள் அதனை சாதாரணமானதாக ஆக்கிவிடுகிறார்கள். அறிவியல் சாதனங்கள் மூலமாக எந்த நோய்களுக்கு மருத்துவம் பார்க்க முடிவதில்லையோ அப்படிப்பட்ட நோய்கள் கூட அமைதி சக்தியால் குணமாகிவிடுகின்றன. பாபா கூறியிருக்கின்றார், அறிவியலின் சக்தி கொந்தளிப்பை ஏற்படுத்த முடியும், அல்லது வெப்பத்தை குளிர்ச்சியாகவும் குளிர்ச்சியினை வெப்பமாகவும் மாற்ற முடியும். நமது வீடுகளில் ஹீட்டர், கூலர் போன்ற சாதனங்களால் இப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம். அறிவியல் சாதனங்களே இவ்வாறு செய்ய முடியும் என்றால், அமைதியின் சக்தியினால் பிறருடைய துக்கத்தை உங்களால் போக்க முடியாதா என்று பாபா கூறுகின்றார். அவர்களை நம்மால் அமைதிப்படுத்த முடியாதா? பாபா நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார், நீங்கள் அனைவரும் கிரேட் கிராண்ட்ஃபாதருடைய குழந்தைகளாவீர்கள். உலகிலுள்ள அனைவரும் உங்களது வம்சாவளியினரே ஆவார்கள். நீங்கள் மூத்தவர்களாவீர்கள். எனவே உங்களது அமைதியின் சக்தியினால் அவர்களது துக்கத்தினை போக்குங்கள், அவர்களை சுகம் நிறைந்தவர்களாக ஆக்குங்கள். எப்போது நாம் மனம் மற்றும் புத்தியினை ஒருமுகப்படுத்துகிறோமோ அப்போது அமைதியின் சக்தி அதிகரிக்கிறது. ஏனென்றால் மனம் அலைபாய்வது, பலவிதமான எண்ணங்களின் ஓட்டம் நமது ஆன்மீக சக்திகளை பலவீனமாக ஆக்கிவிடுகிறது. இவ்வுலகில் ஆன்மீக சக்தி என்பது மிகப்பெரிய சக்தியாகும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு சந்நியாசி அவரிடம் டிக்கெட் இல்லாத காரணத்தினால் ரயிலிலிருந்து இறக்கிவிட்டார்கள். அவரை இறக்கிவிட்டதால் அந்த ரயில் ஓடவே இல்லை. அவர் மீண்டும் ஏறிய பின்புதான் ஓடத் தொடங்கியது. இதுவே ஆன்மீக சக்தியின் தாக்கமாகும். நாம் நமது மனதினை ஒருமுகப்படுத்த வேண்டும். இது சகஜமான காரியமா என்ன என்று நீங்கள் கேட்கலாம். உலக மக்களின் மனங்கள் காற்றின் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றன, புயல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட அலைபாயும் மனதை கட்டுப்படுத்தி ஞானத்தின் சிந்தனை, சுயமரியாதை பயிற்சி, அழகான எண்ணங்களை நினைவு செய்வது, இவற்றின் மூலமாக மனதின் வேகத்தினை குறைக்க வேண்டும். புத்தியில் காட்சிப்படுத்தும் திறன் இருக்கிறது. அதனை பயன்படுத்தி ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சொரூபத்தினை தெளிவாக நம்மால் பார்க்க முடியும். நமது ஃபரிஷ்தா சொரூபத்தினையும் தேவ சொரூபத்தினையும் இந்த புத்தியின் கண்களை பயன்படுத்தி நம்மால் பார்க்க முடியும். புத்தியை நாம் மிகவும் சுத்தமானதாகவும் தெளிவானதாகவும் வைக்க வேண்டும். புத்தியில் தேவையில்லாத விஷயங்களை நிரப்பிக்கொள்வோமானால், பல தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாட்ஸ்அப், இன்டர்நெட், ஃபோன் ஆகியவற்றில் மூழ்கியிருப்போமானால் அவை அவசியம் மனதினை குழப்பிவிடும், சிந்தனைகளை சிதறடித்துவிடும், தவறான எண்ணங்களை உருவாக்கும். எனவே அவற்றிலிருந்து விடுபட்டு மனம் மற்றும் புத்தியினை ஒருமுகப்படுத்துவோம். பின்னர் யோகத்தில் நிலைத்து விடுவோம். எனவே நாம் அனைவரும் யோகத்தின் சக்தியினால் மனதின் சக்தியினை அதிகரிப்போம். ஏனென்றால் எப்போது மனம் அமைதியாகிவிடுகிறதோ அதை நாம் அமைதியின் சக்தி என்று கூறுகிறோம். அப்போது அது மிகுந்த சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. எனவே சுயத்தின் மீது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். நாம் சுயத்திற்கும் உதவி செய்ய வேண்டும், பிறருக்கும் உதவி செய்ய வேண்டும், இந்த முழு உலகிற்கும் உதவி செய்ய வேண்டும். உங்களது அமைதியின் சக்தி உங்களது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை போக்கிவிடும், அவர்களது சுகத்திற்கு ஆதாரமாக ஆகிவிடும். உங்களது அமைதியின் சக்தி உறவுகளை பராமரிப்பதில் உதவும். மேலும் வியாபாரத்திலும் தொழில் வேலைகளிலும் வெற்றியை கொடுக்கும். எனவே அமைதி சக்தியை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவோம். எவ்வாறு நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக வேலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறோம் அல்லவா? அதே போன்று அமைதி சக்தியினை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவோமானால் நாம் அதிகமாக உழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸ்தூலமான செல்வம், படிப்பு,
தொழில் காரியங்களில் வெற்றி என்று அனைத்தும் தானாக வந்து சேரும். ஓம் சாந்தி.